கைஸ் எனக்கு சோதனை பார்த்தீங்களா அது சொல்ல எனக்கு மனசே வரல. இப்போ நம்ம அந்த சோதனையை பற்றி பேசுவோமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே மண்டையெல்லாம் வலி. ஸோ அதனால் நான் போய் பல் தேய்க்க போயிட்டேன். சம்மந்தமே இல்லாமல் பேசுவேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. வாங்க மூஞ்சி கழுவுவோம். அது என்ன சோதனைனா, எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சோன்னே குழம்பே வைக்கல. சோம்பேறித்தனம். இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல காய்ஸ். ஒரே சங்கட குஸ்காவாக இருக்குது. ஹா ச குழம்பே வைக்கிற காய்ஸ், ஒன்லி தயிர் பாக்கெட்டு. ஒன்னோ அசிங்கமாகி போச்சு குமார். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரின்ட்டு அதையும் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ரூம் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் குப்பையாக்க போனேன். அப்போ அது குப்பையாக்கிறக்குள்ளேயும் எனக்கு சோதனை சங்கட குஸ்கா இருக்கே, அது பெரிய சங்கட குஸ்கா சோதனை. காற்றும் வரல, ஃபேனு ரிப்பேரு. எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். சரி கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்லித்தர போகிறேன். பேச்சுலர்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னதுன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மடிச்சிடணும், அதுக்கப்புறம் இந்த போட்டுடணும், அவ்வளோதான். ஆஹா நான் சொல்லி கொடுத்துட்டேன். நான் சம்மந்தமே இல்லாமல் பேசுவேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. ஓகே இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. கைஸ், நமக்கு இருக்க 1001வது வேலையை நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உட்காந்து படிக்க வேண்டியதுதான். நாளைக்கு எக்ஸாமு. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ கீழே டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க காய்ஸ் ப்ளீஸ். இது ரொம்ப படிக்க வேண்டியதுக்கு, அதுவும் ஹிஸ்ட்ரின்னா நம்மளுக்கு செட்டே ஆகாது. ஆமாம். சரி காய்ஸ், நீங்களும் போய் படிங்க. பாய் நாளைக்கு பார்க்கலாம்.